வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். டாஸ்மாக் முறைகேடுகளை ஊடகங்களில் வெளிக்கொண்டு வந்த CITU மாநில நிர்வாகி ஜான் என்ற ராதாகிருஷ்ணன் தற்காலிக பணி நீக்க உத்தரவை திரும்பப் பெற வேண்டும். 23 ஆண்டுகால டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளை சட்டசபையில் நிறைவேற்றி அறிவிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை வண்ணாரப்பேட்டையில் தென்காசி மாவட்ட CITU டாஸ்மாக் ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. CITU மாவட்ட செயலாளர் சரவண பெருமாள் தலைமை வகித்தார். நெல்லை தென்காசி மாவட்ட டாஸ்மாக் ஊழியர் சங்க தலைவர் மாரியப்பன் முன்னிலை வகித்தார். துணை பொதுச் செயலாளர் நவராசாராம் வரவேற்றார். CITU மாவட்ட துணைத் தலைவர் காமராஜ் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார். சங்க பொருளாளர் சிவன்ராஜ் கண்டன உரையாற்றினார். CITU மாவட்ட துணைத் தலைவர் மோகன் பேசினார். CITU மாவட்ட தலைவர் முருகன் நிறைவுரையாற்றினார். இதில் நிர்வாகிகள் இளமுருகு, சிவபெருமாள், உமாசங்கர், சுப்பையா பாண்டியன், நல்ல பெருமாள், முத்துராஜ், பிச்சைக்கனி, செல்வராஜ், மாரியப்பன், பாவூர் முருகன், செல்வகுமார், காட்டுராஜா, வேல்முருகன், முருகானந்தம், சிதம்பரம், ஸ்டாலின், சுரேஷ், ஜான் லீகன், ஜெயக்குமார், வேல்முருகன், ராஜ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு டாஸ்மாக் நிர்வாகமே டாஸ்மாக் முறைகேடுகள் ஊடகத்தில் அம்பலப்படுத்திய எங்கள் தோழர் ஜானை தற்காலிக பணி நீக்கம் உத்தரவை மேற்கொண்டு ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.